இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா பேட்ரி கனெக்டர் பாயிண்டில் வந்து ப்ளஸ் மைனஸ் டைப் டெம்பரேச்சர்னு சொல்லி 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ப்ளஸோட லைன் வந்து அந்த வி பேட்ரின்னு சொல்கிறது விபின்ற லைன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களுக்கு போகாமல் பிஎம்ஐஐசின்னு சொல்லுவாங்க. இது பவர் சப்ளை ப்ளஸ் சார்ஜிங் லைட்டிங் சர்க்யூட் இந்த மூணுமே இதில் ஃபங்க்ஷன் ஆகும். இதன் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து விபிஹெச் வோல்ட் ரெடி ஆகும். விபிஹெச்ன்னு சொல்லுவாங்க, அது 3.7 வோல்டேஜ் இல்லை விஎஸ்ஒஎஸ்ன்னு சொல்லி சர்க்யூட்டில் கொடுத்துருப்பாங்க 3.7 வோல்ட். இந்த விபிஹெச் வோல்ட்டு தான் நம்மளுக்கு மெயின் பவர் சப்ளை ஐசிக்கு போகும். இதுலேருந்து நம்ம பக்காயில் யூஸ் பண்ணி நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு சிபியூக்கு இந்த ஆம்பியரை ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. சிபியூக்கு ஆம்பியர் எடுத்து கொடுக்குற லைன் தான். இதேமாதிரி நம்மளுக்கு இஎம்எம்சிக்கும் சப்ளை வந்து நம்மளுக்கு பவர் சப்ளை மூலமாக கிடைக்கும். ப்ளஸ் இதே சேம் கான்செப்ட் ரேமுக்கும் சப்ளை பவர் சப்ளை ஐசி கொடுக்கும். இதுக்கப்புறம் தான் ஃபோன் ரன் ஆகும். அதேமாதிரி எப்படின்னா ரெண்டாவதுனா ஆன் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்து நம்மளுக்கு ரீடிங் எடுக்க ஆரம்பிக்கும். ஆன் ஆஃப் ப்ரெஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வந்து அந்த பக்காயிலேருந்து வோல்டேஜ் ரிலீஸ் ஆகும். வோல்டேஜ் ஆனது கம்மியாக போகும். பக்காயில் ஃபுல்லாக வோல்டேஜ் வந்து கம்மியாகும். ஒரு 0.80 அல்லது 0.50 அந்த மாதிரி வோல்டேஜாக வரும். 1 வோல்ட் 2 வோல்ட்னு சொல்லி இந்த வோல்டேஜும் பிரியும். அதிகபட்சம் 0.80, ஒரு சில இடங்கள் 1 வோல்டேஜ் 2 வோல்ட் இந்த மாதிரி வோல்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த வோல்டேஜ் வச்சு, அதாவது வோல்டேஜ் மட்டும் இல்லை, பக்காயில் மூலமாக அதிகமாக என்ன செய்யும், ஆம்பியர் 1 ஆம்பியர் 2 ஆம்பியர் சொல்லி ஆம்பியரும் ரிலீஸ் ஆகி போகும். அப்போ ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இப்போ ஒரு சிபியூக்கு எல்லாமே நிறைய ஆம்பியர் தேவைப்படுது, வேலை அதிகமாக நடக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கு 1 ஆம்பியர் 2 ஆம்பியர் 3 ஆம்பியர் சொல்லி பக்காயில் மூலமாக அதிகபட்சம் ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். பூஸ்ட் காயில் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் வோல்டேஜ் எவ்வளோ வேணால் கொடுத்தாலும் அதிகபட்சம் கொடுத்தாலும் அது வேலை செய்யும். அதிகமாக வோல்டேஜ் கடத்தி கொடுக்கும். ஆம்பியர் கம்மியாக தான் அதால் கடத்த முடியும். அப்போ இந்த பூஸ்ட் காயில் பக்காயில் 2 வித்தியாசம் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம இன்றைக்கி வந்து ரீடிங்கை மட்டும் பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி வோல்டேஜ் பவர் சப்ளைலேருந்து எந்த மாதிரி வோல்டேஜ் நிறைய இடங்களுக்கு ரிலீஸ் ஆகுது, மெயினாக வரக்கூடிய சப்ளை வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறது, பூஸ்ட் காயில் பக்காயில் கான்செப்ட் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அப்போ நம்ம இந்த மாதிரி வந்து பக்காயில் மூலமாக அவுட்புட் ஆகிது. நம்ம அடுத்து ரெண்டாகும் சொன்ன ஆனா பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த வேலைகள் நடக்கும். இந்த மாதிரி ரீடிங் எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த ரீடிங்கில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம 1 by 1 நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு வோல்டேஜ் அது நம்ம 3.7 வோல்ட் வச்சாச்சு. ஆம்பியர் அதேமாதிரி 3 ஆம்பு அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு டிசி பவர் சப்ளையில் வச்சுருக்கீங்க. இப்போ சேம் எல்லாத்துக்கும் 3 ஆம்பு கிடையாது சார், ஒவ்வொரு ஃபோனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆம்பியரை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன் பண்ணுறோம். அதாவது டிசி பவர் சப்ளை ஆன் பண்ணிட்டோம். 0.00 ஆம்பியர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ இது வந்து சார் 0.0 இல்லாமல் எனக்கு வந்து வோல்டேஜ் ஆனது ரொம்ப கம்மியாக வருது சார். அதாவது 1 வோல்டேஜ் இல்லை 0.8090 இல்லை 00 இந்த மாதிரி நம்மளுக்கு வோல்டேஜ் வருது சார். வோல்டேஜ் ரொம்ப குறைஞ்சிருச்சு சார். ஆம்பியரை பார்த்தா நம்ம கொடுத்த ஆம்பியர் அப்படியே கூடுதலாக எடுக்குது சார். அந்த டிசி பவர் சப்ளை அந்த கேபிள் வரக்கூடிய அந்த பூட் கேபிள் வரக்கூடிய பல்பானது லைட் ஆனது அணைய ஆரம்பிக்குது சார், ஹீட் ஆக ஆரம்பிக்குது போர்டு. அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வோல்டேஜ் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. 1 வோல்ட் 2 வோல்ட் ரேஞ்ச் அதுக்கு மேலே ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஆம்பியர் அதிகமாக ஆகிடுச்சுன்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம யோசிக்கிறது கண்டிப்பாக ஃபுல் ஷார்ட் ஆகிருக்கு, ப்ளஸ் மைனஸ் கடையில் ஒயர் ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ டைரெக்டாக வந்து ஆன் ஆஃப் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி த்ரூவாக நம்மளுக்கு ஆம்பியர் அதிகமாகவும் வோல்டேஜ் ரொம்ப கம்மியாகவும் எடுக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபுல் ஷார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதே விஷயம் வந்து சார் வோல்டேஜ் ஆனது ஒரு 2.8 வோல்ட் இருக்குது சார், ஆம்பியர் ஆனது கொஞ்சம் அதாவது இப்போ 3 ஆம்ப் இல்லாமல் ஒரு 1 ஆம்ப் இல்லை 2 ஆம்ப் அந்த மாதிரி ரேஞ்ச் எடுக்குது சார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு வோல்டேஜும் குறையுது, ஆம்பியரும் கண்டிப்பாக குறையுது அப்படின்னு சொன்னால், அதாவது குறையுதுன்னா டேரெக்டாக வந்து அதிகமாக எடுக்குது, 1 ஆம்ப் 2 ஆம்ப் இந்த மாதிரி எடுக்குது அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி 3 ஆம்ப் எடுத்துச்சு அதோட கொஞ்சம் கம்மியாக காட்டுது அப்படின்னு சொன்னால், டேரெக்டாக ஃபுல் ஷார்ட்னா பேட்ரி பாயிண்டில் த்ரூவாக கனெக்ட் ஆகி ஷார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி காமிக்கும். இப்போ பேட்ரி பாயிண்ட் லைனில் ப்ளஸ் வந்து நம்ம டேரெக்டாக ஷார்ட் ஆகாமல் நேராக பவர் சப்ளை ஐசிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3.7 ரெடி ஆகி அப்புறம் தான் மெயின் பவர் சப்ளைக்கு போகுதுன்னு சொன்னால், இந்த இடத்துல வரக்கூடிய கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் ரெசிஸ்டர் கண்டிப்பாக ஷார்ட் ஆகாது. அப்போ கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபுல் ஷார்ட் டேரெக்டாக ஷார்ட் ஆகிடுச்சுன்னா 0 வோல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த ஷார்ட்னால் இந்த ஐசி பாதிக்கும், அதனால் இங்கே வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அப்போ அந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் குறைய ஆரம்பிக்கும். அப்போ கண்டிப்பாக ஆப்போசிட்டில் ஃபுல் ஷார்ட் இருக்க வாய்ப்பு இருக்கும்.
சார் ஆப்போசிட்டில் ஃபுல் ஷாட் மட்டும் நடக்கும் சார், நார்மல் ஷாட்டும் நடக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் ஷாட் நடந்துச்சுன்னா வோல்டேஜ் ஆனது 3.7 இருக்கும். ஆம்பியன் ஆனது நார்மல், அதாவது 0.01, 0.02, 0.05, 0.10 இந்த மாதிரி நம்மளுக்கு ஆம்பியர் ரீடிங் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்போது அதாவது ஆன் ஆஃப் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி ரீடிங் எடுக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆப்போசிட்டில் நார்மல் ஷார்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். சார் அப்போ இந்த மாதிரி ரீடிங் எடுக்க காரணம்னு சொன்னால் அது பெரிய ஃபால்ட்டாக இருக்கலாமா, நார்மல் கம்ப்ளைண்ட் ஆகலாம் இருக்கலாம் நினைக்கலாம் நீங்கள். அதை நம்ம தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு அதே மாதிரி முதல் சொன்ன மாதிரி இப்போ ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா 001ன்னு காட்டுதுன்னா சார் அது கம்ப்ளைண்ட் பெருசாக சிறுசான்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னேன் நான். அதாவது நீங்கள் நினைக்கலாம் இது பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாமா சார், இல்லை சின்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாமா. கண்டிப்பாக பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாக கம்ப்ளைண்ட்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ பேட்டரியிலேருந்து வரக்கூடிய சப்ளை பிஎம்ஐ ஐசிக்கு வரணும்னு சொன்னேன் நான். அடுத்து நெக்ஸ்ட்டு மெயின் பவர் சப்ளை ஐசிக்கு வரணும்னு சொன்னேன் நான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சிபியூக்கு சப்ளை கிடைக்கும்னு சொன்னேன் நான். அதேமாதிரி இஎம்எம்சிக்கும் சப்ளை கிடைக்கணும்னு சொன்னேன் நான். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய லைன், இப்போ இஎம்எம்சிக்கு 2 டைப்பான வோல்டேஜ் கொடுப்பாங்க. அதாவது விசிசி கியூன்னு சொல்லி 2 டைப் வோல்டேஜ் கொடுப்பாங்க. அந்த வோல்டேஜ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வோல்டேஜ் 1.8 வோல்ட்லேருந்து அதிகபட்சம் 2.8 வோல்ட், இந்த 2 டைப்பான வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வரக்கூடிய லைனில் கெப்பாசிட்டி லீக்கேஜ் ஷார்ட், ஃபுல் ஷார்ட், நார்மல் ஷார்ட் நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த வரக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் ஆகிறதுனால இஎம்எம்சிக்கு ப்ராப்பர் வோல்டேஜ் போகிறதுனால இஎம்எம்சி சரியாக வேலை செய்யாது, ஃபோனே ஆன் ஆகாது, வேலை செய்யாது, ஹேங் ஆகி நிற்கும். இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் கூட ஆகலாம். அப்போ நம்ம இந்த மாதிரி இடங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ரீடிங் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி இடத்துல நடந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன செய்யுது, கண்டிப்பாக ஃபோனே ஆன் ஆகாது. அப்போ பெரிய கம்ப்ளைண்ட். சரி, இதே விஷயம் பவர் சப்ளைலேருந்து ஒரு ப்ளூடூத் ஐசிக்கு போகுது சார், கேமரா ஐசிக்கு போகுது, அதில் ஒரு கெப்பாசிட்டி லீக்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன நடக்கும்னா நார்மலாக ஃபோன் ஆன் ஆகும், ஒர்க் ஆகும், சார்ஜ் சரியாக நிற்காது, மைனூட்டான ஷார்ட் லீக்கேஜ் இருக்கும். ஆனால் அந்த கேமராக்குள்ளே போனால் செல் ஆஃப் ஆகும், கேமரா ஆப்ஷன் வராது. இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரியும் இந்த மாதிரி ரீடிங் எடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போது இதே விஷயம், இது ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போதும் 001, 02, 010 இந்த மாதிரி நம்மளுக்கு ரீடிங் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஆன் ஆஃப் சுவிட்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் எப்படி எடுக்குதுன்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு இடத்துல லீக்கேஜ் நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம இதுலேருந்து வரக்கூடிய சப்ளை வந்து நம்மளுக்கு ஆன் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு, அதாவது ஆன் ஆஃப் சுவிட்ச் மட்டும் இல்லை, இஎம்எம்சிக்கெலாம் சப்ளை கண்டிப்பாக டேரெக்டாக போயிடும். அப்போ த்ரூ அது பவர் சப்ளை ரெடி பண்ணி கொடுத்துரும்னு சொல்ல வரேன். அதனால தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் எடுக்குது. இப்போ ஷார்ட் கான்செப்ட் நடக்கும்போது நீங்கள் நினைக்கலாம், ஆன் ஆஃப் சுவிட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தானே சார் நெக்ஸ்ட் நம்மளுக்கு இஎம்எம்சிக்கெலாம் சப்ளை போகும், சிபிக்கு போகுதுன்னு சொன்னாங்களே. பக்காயில் மூலமாக எப்போ போகும்னா ஆன் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பக்காயில் மூலமாக சப்ளை போகும். தவிர மற்றபடி நம்ம டேரெக்டாக வரக்கூடிய சப்ளை, அதாவது இஎம்எம்சிக்கு சப்ளை வருது அப்படின்னு சொன்னால், சிபியுக்கு தனிப்பட்ட முறையில் சப்ளை போகுதுன்னு சொன்னால் அது ரன் பண்ணக்கூடிய சப்ளை ஆனது ஆட்டோமேட்டிக்காகவே முதல்ல நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணோன்னே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த நேரத்தில் வரும்போது டேரெக்டாக வேலை செய்யும்போது இந்த மாதிரி டேரெக்டாக ஷார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் மைனூட்டான ஷார்ட் அந்த ரீடிங் காமிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஃபுல் ஷார்ட், நார்மல் ஷார்ட், ஆப்போசிட் ஷார்ட் நம்ம பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ரீடிங்கை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி டிவைஸ் மேனேஜரில் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மொபைலை கனெக்ட் பண்ணி நம்ம ஐடியல் பாயிண்ட் எதுவும் ஸ்டார்ட் பண்ணாமலே த்ரூவாகவே, கால்காம்னா ஐடியல் பாயிண்ட் இருக்கும், அதை ஸ்டார்ட் பண்ணாமலே த்ரூவாகவே பேட்டரி கனெக்ட் பண்ணி நார்மலாக யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணோடனே அந்த டிவைஸ் காட்ட ஆரம்பிச்சிடும். கால்காமோ மீடியாடெக்கோ என்ன சிபியூ இருக்கோ அது காமிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி காமிச்சிட்டாலே கண்டிப்பாக நம்மளுக்கு ஆட்டோ போர்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம இதே வந்து நம்மளுக்கு ஐடியல் பாயிண்ட் கனெக்ட் பண்ணும்போது மேனுவல் நம்ம போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை பற்றி நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறேன். நான் இஎம்எம்சியில் ப்ராப்ளம் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதை நான் நெக்ஸ்ட்டு தெளிவாக உங்களுக்கு 1 by 1 அந்த ரீடிங் ஸ்டெப்பை சொல்கிறேன்.